ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சாய் சரவணா பேசுகிற மக்களே. இன்றைக்கி கார்த்திகை தீபம் கடைசி நாள். அதனால எங்கள் வீட்டில் இன்றைக்கி தீபம் வைக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி, ஏன்னா வச்சா 3 நாள் வைக்கணும், இல்லைன்னா 1 நாள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 1 நாள் வெள்ளிக்கிழமைக்கு பிரகாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில் தீபம் வைத்தா ரொம்ப பிரகாசமான நாள், ரொம்பவும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம். நீங்களும் வாங்க. மறக்காமல் இன்னொரு விஷயம் கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு அம்மன் முன்னாடியோ நம்ம சாமி படத்து முன்னாடியோ ஒரு தீபம் போட்டோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது எல்லா குடும்பத்துலையும் ஒரு தீபம் ஏற்றதோ சாம்பிராணி வைக்கிறதோ யாரும் எதையும் மறக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலேயே கெட்ட ஜந்துக்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா. அந்த தீபம்ன்றது என்னென்னா அந்த சக்திக்கு அது வெளியில தான் நிற்கும், உள்ளே வராது. எனக்கு கஷ்டமே தீரல அப்படின்னு சொல்கிறவங்க, கஷ்டமே தீர மாட்டேங்குது, நான் எவ்வளவோ காலம் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறவங்க, டெய்லி விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன படம் இருந்தாலும் அந்த அம்மன் முன்னாடியோ யாரோ ஒருத்தர் முன்னாடியோ ஒரு தீபம் போடுங்க. அவ்வளோ அற்புதமாக வாழ்வீங்க. ஏன்னா இந்த கார்த்திகை தீபம்னு இல்லைங்க, என்றைக்குமே நம்ம தீபம் ஏற்றுற அளவுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணி வாழ்வோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயங்களே நம்ம சொல்லியிருக்குது. ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடக்குது, அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம், அதனால நாங்கள் தீபம் போட போகிறோம். நீங்கள் வாங்க மக்களே, நம்ம வீட்டில் தீபம் போட்டு பேசுவோம். அப்போ தீபத்தில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 முக தீபம். இந்த 5 முக தீபம் எதுக்காக நம்ம ஏற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு ஒரு 5 முகம் இருக்கான். அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்ற முடியாது இல்லையா. அப்போ இந்த 5 முக தீபம் ஏற்றுறப்ப நமக்குள்ள இருக்க 5 முகத்துக்குமே உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை, எங்கள் பாட்டி எங்கள் அப்பா தான் இருந்தாங்க, அப்பாவோட அம்மா அவங்கெல்லாம் அந்த சொல்லி கேட்டிருக்கேன். அதனால அந்த 5 முக தீபம் ஏற்ற கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தீபம் வேணும் இல்லையா. விளக்கு வைக்கிறது இன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்றதுக்காக மட்டும் வைக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் வேலை அதுக்கு தெய்வத்துக்கு ஒரு தீபம் போடுங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வைங்க, ஒரு சாம்பிராணி போடுங்க. ஏன் நம்மக்கிட்ட கெட்ட ஜந்துக்கள் அதோடைய மனத்துக்காகவே நம்மக்கிட்ட நெருங்காது, கஷ்ட காலமெல்லாம் ஓடி போயிடும். ஓகே மக்களை, சூப்பர். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு அமோகமாகவும் சௌரியமாகவும் நல்ல விதமாகவும் நீங்கள் வர்றதுக்கு ஒரு தீபம் போதும். சாம்பிராணி போடுங்க, சூடங்காட்டுங்க, நிறைய விஷயங்கள் தெய்வத்துக்கு உண்டான காரியங்கள் எதுவுமே நிறுத்தாதீங்க மக்களே. இது எங்களுடைய அனுபவத்தில், ஏன்னா எங்கள் பாட்டி உடைய அந்த பரம்பரையில் நாங்கள் அவங்க கூட பாட்டி கூட வளர்ந்தங்காட்டி நாங்கள் சொல்கிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. நீங்கள் மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், தெய்வத்தை அனுசரிங்க, வீட்டுக்கு வர வைங்க. அதுதான் என் சைஸ், உங்கள் சைஸ் அதுவாக தான் இருக்கும்.